சிந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய பெருமைகளையும் இசை மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் இசையுரையாக ஆற்றி வரும் திரு சோழ நாகராஜன். வணக்கம். கலைவாணர் மீது இந்த அளவுக்கு அவர் புகழ் பரப்புகிற அளவுக்கு ஈடுபாடு வர்றதுக்கான அந்த பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்களேன். சின்ன வயசில் அந்த காலத்தில் ரேடியோ தான், வானொலி பெட்டி என்பது நான் சின்ன வயசில் ஏதோ நான் பாடிக்கொண்டே அலைவதாக எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. எனக்காகவே எங்கள் அப்பா ஒரு வானொலி பெட்டியை வாங்கி வீட்டில் வச்சாங்க. அப்போது இலங்கை வானொலி தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். இலங்கை வானொலியில் தமிழ் படப்பாடல்கள் விரும்பி எங்கள் காற்றில் எங்கே நீக்கமர நிறைஞ்சிருக்கும். அதில் அவ்வப்போது கலைவாணருடைய பாடல்கள் நான் கேட்க நேர்ந்தது. 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கிற காலத்தில் எனக்கு வியப்பாக இருக்குது. காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்படி இந்த வரியை என்னுடைய 9வது வயசில் நான் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். இது என்ன ஒரு புதுமையாக இருக்கிறது. ஆனால் விளங்கி கொள்ள முடியாத பருவம் இருந்தாலும் கூட எனக்கு அது ஏதோ ஒன்று செய்திருக்கேன் எனக்குள்ள. அது மாதிரி அவருடைய அந்த சிரிப்புங்கிற பாட்டு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு என்று சொல்லுகிற போது எனக்கு இது இப்படி ஒரு அவர் சின்ன வயசுலேயே எனக்குள் இறங்கி இருக்கிறார் தன்னுடைய அந்த வைர வரிகளால். அவர் மீது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. பிறகு நாம் பல்வேறு துறைகளில் நம்ம பயணப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் கொஞ்சம் நாம் அவரை பெருசாக எடுத்துக்காமே இருந்திருக்கணும். அவருடைய நூற்றாண்டு வந்தபோது கலைவாணர் நூற்றாண்டு என்று எங்கும் பேசப்பட்டு கொண்டிருந்த போது எனக்குள் ஒரு பொறி தட்டியது. சின்ன வயசில் அந்த பாட்டெல்லாம் கேட்டோமே, ஆனால் நாம் அதை மறந்து விட்டோமே என்று சொல்லும்போது மறுபடியும் அவருடைய பாடல்களை தேடி போனேன். பிறகு அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை வரலாறுகளை தேடி படித்தேன். எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, கலைவாணரை நாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ரேடியோவில் கேட்டு வானொலியில் கேட்டு நம்ம மகிழ்ந்து நமக்குள்ள சில அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. எனவே இந்த செய்திகளை அவருடைய அவர் வாழ்க்கையை படிக்கிற போது வியப்பாக இருக்குது. அவருடைய பாடல்களுக்கு மேலே அவர் திரைப்படங்களிலும் சரி சொந்த வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையை நான் என்ன கணிக்கிறேன்னா, கலைவாணர் தன்னுடைய வாழ்க்கையவே அறிவியல் பூர்வமாக பார்த்தார் என்று நான் மேடைதோறும் சொல்லுவேன். அறிவியல் பூர்வமாக வாழ்க்கையை தரிசிப்பது என்றால் என்ன அப்படின்னா, பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னா நம்ப மாட்டோம். இதுக்கு ஏதாவது அறிவியல் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகம் வரும். எதையும் சந்தேகி என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வரும். அது தவறல்ல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக அது நடவாத ஒரு காரியம் என்று வருகிற போது அதை நம்ப மாட்டோம். வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக தரிசிப்பது என்று கலைவாணர் இருந்தார் என்று நான் ஒரு முடிவுக்காரன். எனவே அவருடைய பாடல்களை எனக்கு ஓரளவுக்கு நான் அந்த பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை விட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வெளியே ஒரு கூடத்தில் ஹால் சிங்கராக இருந்திருக்கேன். முறைப்படி சங்கீதம் படிக்கவில்லை என்றாலும் கூட சுதி பேதம் இல்லாமல் தாளக்கட்டு மாறாமல் பாடக்கூடிய எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த பாடல்களை இசைக்கருவிகளோடு எடுத்துக்கொண்டு போவது, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை சொல்வதன் மூலமாக ஜனங்களுக்கு விழிப்பூட்டுவது, மகிழ்ச்சி ஊட்டுவது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை செய்தேன். நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் கிட்டத்தட்ட அதையே செய்வோம். அந்த வகையில் இப்போ ஒரு கலைவாணர் பாடலை தொடங்குங்களேன். கலைவாணர் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு ஏற்கனவே நான் துவங்கியது அதுதான். பெரும்பாலும் நிறைய பேர் கேட்காத பாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அதிலே நம்ம துவங்கலாம். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இது 2 பேர் டூயட் பாட்டு. அவங்க சொல்லுவாங்க, ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க, இதை என்னாம எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க,
நீங்க ஏமாந்து போகாதீங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. அங்கே ஆளையே மாத்துறாங்க, இங்கே ஆளை ஏமாத்துறாங்க. இது 1000 காலத்துக்கு அந்தம்மா, இது 1000 காலத்துக்கு அப்பால நடக்கிற ஆராய்ச்சி விஷயமுங்க, மூளை ஆராய்ச்சி விஷயமுங்க. நம்ம அறிவுக்கு பொருத்தம் 6 கோவில் அரச மறந்தானுங்க. இவர் கோழி இல்லாம தன்னால முட்டைகளை குஞ்சுகளை பொறிக்க வச்சான். கோழி இல்லாம தன்னால முட்டைகளை குஞ்சுகளை பொறிக்க வச்சான். உங்கொப்பேன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடிச்சான். உங்கொப்பேன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாறை கண்டுபிடிச்சான். அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறு காரண முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க பாப்போம், முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. வாய் கூசாம எதையும் யோசனை செய்யாம பேசுவது தப்பிதமுங்க. இவர் சொல்லுவார் கன்க்ளூஷனா, எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. எட்டாத விஷயத்தை ஈசன் பெயரால் இயற்கை என்கிறாங்க. அந்த இயற்கையும் கூட செயற்கையில் ஆகும் முயற்சியும் பண்ணுறாங்க. அந்த இயற்கையும் கூட செயற்கையில் ஆகும் முயற்சியும் பண்ணுறாங்க என்று முடிப்பார். இது ஒரு விவாதம். பழைய சிந்தனை, ஏற்கனவே ஊறிப்போன சிந்தனைக்கும் புதிய சிந்தனை. திரைப்படத்தில் இருந்தது இது திரைப்படம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. விஷயம் என்னென்னா, அவர் ஒரு 100 படம் 125 படம் இந்த டிஸ்பியூட் இருக்கு, அதில் நடிச்சிருக்கிறார். சில படங்கள் நம்மகிட்ட இல்லவே இருக்குது, சில படங்கள் இருக்குது. அது 36 அவர் நடிக்க தொடங்கியிருக்கிறார். என்ன விஷயம்னா, அந்த பாடல்கள் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய திரைப்படங்களில் அவருடைய அதை நான் சொல்கிறேன், அந்த திரைப்படத்தினுடைய கதையாடல் என்னவாக இருக்குமோ அதற்கு நேர் எதிர் கதையாடலை நகைச்சுவை என்று வைப்பார். புராண உள்ளடக்கம் கொண்ட, இதிகாச உள்ளடக்கம் கொண்ட அல்லது பழமைவாதத்தை போற்றுகிற அந்த மாதிரியான கதை அம்சம் கொண்ட திரைப்படத்திலேயே கலைவாணர் அதற்கு நேர் எதிரான கதையாடலை வைத்து அதுவும் வெற்றி அடையும். அதையும் அனுமதித்தார்கள். தியாகராஜ பாகவதர் கூட அனுமதித்தார். ஏனென்றால் கலைவாணர் நடித்தால் அந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும் என்று ஒரு காலத்தில் இருந்தது. எனவே வியாபார நோக்கத்திலும் சரி, கலைவாணர் மீது இருந்த மரியாதை அபிமானத்திலும் சரி அவர்கள் அனுமதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். பெரும்பாலும் மேடைகள் அந்த நிகழ்ச்சி எப்படி வடிவமைச்சிக்குங்க அப்படிங்கிற சொல்லுங்க. இப்போ நான் எனக்கு என்ன அதில் எது இருக்குன்னா, ஒரு இடத்துல செய்கிறது மாதிரி இன்னொரு இடத்துல செய்ய மாட்டேன். காரணம், இடம் பொருள் ஏவல். இப்போ பெரிய ஒரு கலை இரவுன்னு கூட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அனுபவத்திலிருந்து எனக்கு வந்தது தான். ராத்திரி 2:30 மணி 3 மணிக்கு ஏற்றி விட்டு இருக்கிற ஆள் பல பேர் போயிருப்பாங்க. இருக்கிற கொஞ்சம் பேர் காலையில் முதல் பேருந்து என்பது 5 மணிக்கு தானேன்னு இருப்பாங்க, தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. நாம் ஒரு பழைய பழம்பெரும் நடிகர் பற்றி பேசுகிறோம் என்கிற போது வழமையாக ஒரு கூடத்தில், ஒரு ஹாலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களிடம் பேசுவது போல் அங்கே பேச முடியாது. இது அனுபவத்திலேருந்து வந்தது. எனவே ஒரு மாதிரியே இன்னொரு இடத்த செய்கிறதில்ல. அந்த இடம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பார்வையாளர் இருக்கிறார்கள், அவருடைய வயது எப்படி, எந்த மாதிரியான சேர்மானம் இருக்கிறது, இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்களா, இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற சினிமாக்களில் இருக்கக்கூடிய நகைச்சுவை காட்சிகளில் அதனுடைய தரம் குறித்து சின்ன விமர்சனங்களை வைத்து அவர்களை அதை புரிந்து கொள்ள வைத்து, இதே போலத்தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நகைச்சுவை காட்சியை எவ்வளவு சமூக பொறுப்போடு செய்தார்கள், அந்த கலைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிற போது அந்த இளைஞர்கள் கைத்தட்டி வரவேற்பார்கள். அதே போல் சில இடங்களில் நிறைய வயதான அன்பர்கள் இருப்பாங்க, நேயர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நேரடியாக கலைவாணருடைய படங்களை பார்த்தவர்களாக இருப்பாங்க.
அவர்களுக்கு சொல்லுகிற போது அது போய் சேர்கிற விதமே தனியாக இருக்கும். அவர்கள் வந்து தங்களுடைய கடந்த காலத்தை, இளமை காலத்தை இவன் நினைவூட்டி கொண்டு இருக்கிறான் என்று பரவசமாக கேட்பாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து அப்படியே கட்டி பிடிப்பாங்க. திண்டுக்கல்ல ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் வந்தேன். அதில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு வங்கி அதிகாரி உட்கார்ந்துருந்தார் முதல் வரிசையில். முடித்த உடனே வந்து அப்படியே அதே போல் என்னை கட்டிப்பிடித்து, எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் கலைவாணரை பற்றி. ஆனால் எனக்கே தெரியாத பல விஷயங்களை, வியப்பூட்டும் விஷயங்களை ரொம்ப சொல்லுகிற விதத்தில் ரொம்ப நிகழ்ச்சியோடு நீங்கள் உணர்வுபூர்வமாக சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லி பாராட்டிட்டு போனார். அந்த வயதை ஒருத்தவர்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பழைமையை மீட்டு ரசிப்பாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு பாடல் ஒன்று பாருங்க. பழைய இதில் வந்து பார்க்கணுன்னா, கலைவாணர் வந்து அந்த மாதிரி பழைய காலத்து விஷயங்கள் அப்படின்னு அவர் எடுத்துக்கல. அவர் வந்து நவீனத்தை பாடியவர் தான். இருந்தாலும் கூட அறிவியல் பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த விவாதத்தை கலைவாணர் அனுமதித்து கொண்டே இருப்பார். என்னவென்றால் பழையதை வந்து பேச விடுவார், பேச விட்டு அதை மறுப்பார். அது வந்து ஒரு நல்ல ஜனநாயக பண்பு என்று நான் கருதுகிறேன். அதற்கு மதுரம் அம்மையாரை பயன்படுத்துவார். அறிவியல் என்பது வளர வேண்டும், ஆக்கப்பூர்வமாக வளர வேண்டும். அதே நேரத்தில் மனிதனை சோம்பேறி ஆக்கிவிடக்கூடாது. உழைப்பு என்பது எப்போதும் உன்னதமான இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டை வைத்து ஒரு பாடல் விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கழைச்சி காட்ட போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கழைச்சி காட்ட போறேன்டி, தஞ்சாவூர் ஏத்தம் இறைச்சி தலைகீழா பாடம் படிச்சு, பொண்டாட்டி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறேன்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேன்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறேன்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேன்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறேன்டி, அது மட்டுமா புஞ்ச நிலத்தில் பருத்தி செடியில் புடவை ரவிக்க வேட்டி காய்க்க, பஞ்சக்கிழவன் தன்னை பால பருவமாக்கி நாட்டை காக்க கைத்திறமைய காட்ட போறேன்டி, ஒரு கவியை பாடி காத்தும் மழையுண்டாக்க போறேன்டி, மாட்டு வண்டிக்கு சூட்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன்டி, அதில் ஒன்றையும் ஏற்றிட்டு மாட்டு வண்டிக்கு சூட்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன்டி. இந்த அம்மா வந்துடுவாங்க. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. வீட்டுக்கா? ஆமாம், என்ன வேணும் கேட்டுக்கோ. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் குழா வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். முடிஞ்சதா? உன்னை மறந்துட்டேன். என்ன அம்மா? பட்டனை தட்டி விட்டா தட்டில் இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே ஃபேனு காற்ற சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். இவளே சிரிப்பார். வீட்டு வேலை செஞ்ச பொம்மை நாட்டியப்பாரு, நாட்டு நாகரீகம் கொண்ட மேனியப்பாரு, அவ காட்டுக்கு போவா, களை பறிப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா, இவ காரில் போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி வாப்பா, காப்பி குடிப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்துவார். இரண்டு ஒப்பீடுகள். காட்டுக்கு போய் களை பறித்து காரியம் பார்த்து கஞ்சி கொடுக்கிற பெண்ணுடைய உடம்பு என்பது எவ்வளவு ஆரோக்கியமாகவும் திடகார்த்தமாகவும் இருக்கிறது. காரில் போய் ஊரை சுற்றி கண்ணாடி பார்த்துட்டு அலைகிற உழைப்பை கைவிட்டவர்களின் வீட்டு பிள்ளைகள் எப்படி ஒரு நோஞ்சான்களாக இருக்கிறார்கள். எனவே உழைப்பு முக்கியம் பிள்ளை என்று அதை வலியுறுத்துவார். எனவே சோம்பேறித்தனமாக மனிதரை ஆக்குவதற்கு அல்ல விஞ்ஞானம். அது இது பெரிய பெரிய இன்றைக்கும் இது சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்தாக நான் கருதுகிறேன். அந்த காலத்தில் 40களில் அவர் எப்படி இதை செய்தார் என்று பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. அதனால் கலைவாணருடைய
வாழ்வில் நடந்த நிறைய சம்பவங்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்றதாக சொன்னீங்க. அதில் 1-2 சம்பவங்களை சொல்லுங்கள். கலைவாணரை பொறுத்த வரைக்குங்க, முதல்ல அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். நாகர்கோவில் ஒழுகினசேரி அவருடைய சொந்த ஊர். ரொம்ப ஏழ்மை. அதனால் என்னென்னா, ஒரு 4ஆம் வகுப்புக்கு மேலே அவரால் படிக்க முடியலை. சின்ன வயசுலேயே போய் டென்னிஸ் பந்து விளையாடக்கூடிய மைதானத்தில் போய் பந்து பொறுக்கி போட்டு ஒரு 10 பைசா 20 பைசா சம்பளம், பிறகு பலசர கடையில் போய் பொட்டலங்களை மடித்து கொடுத்து அதுக்கு ஏதாவது 10 பைசா 20 பைசா சம்பளம், இப்படி வேலைக்கு போக துவங்கி விட்டார். ஆனால் அவர் மனதுக்குள்ள அவருக்குள்ள ஒரு கலைஞன் இருந்து கொண்டே இருந்தான். அந்த வயசுலேயே தெருவிலே தன்னுடைய தன்ஜோட்டு நண்பர்களோடு சேர்ந்து வீதியில் நாடகங்களை நடத்துவது, கூத்து நடத்துவது என்பது அவருக்கு அப்போதே வாடிக்கையாக இருந்திருக்கிறது. டிகேஎஸ் சகோதரர்களுடைய நாடக முகாம் நாகர்கோவிலுக்கு வந்தபோது அதற்குள்ளே போய் அந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவரால் போவதற்கு காசு இல்லை. இதற்காகவே என்ன செய்தார் என்றால், அந்த கொட்டகைக்குள் எந்த கம்பெனி சோடா விற்கிறார்களோ அந்த சோடா கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தார். சேர்ந்து முதலாளியிடம் போய், நான் நாடக கொட்டகையில் போய் சோடா விற்று வருகிறேன் என்று சொன்னார். சோடாவை உள்ளே போய் விற்றார். சோடா விற்று கொண்டே அந்த நாடகத்தினுடைய வசனங்களையும் அந்த பாடல்களையும் பாடம் செய்து கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா, சோடாவை விற்பதிலே சோடை போகவில்லை, சோடாவையும் விற்றார், நாடகத்தையும் கற்றார். அதுதான் ஒரு பெரிய திறமை. ஒரு கட்டத்தில் இவருடைய தந்தையாருக்கு இந்த சிறுவன் தன்னுடைய மைந்தன் மீது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கலைஞன் இருக்கிறான் என்பதை கண்டு கொண்டவர் நேராக கொண்டு போய் டிகேஎஸ் சகோதரர்கிட்ட போய் விட்டார். இவன் நாடகத்தில் பைத்தியமாக இருக்கான், நாடகத்து மேலே, தயவுசெய்து சேர்த்துக்கங்க. வாழ்க்கை சம்பவம்னு சொல்லும்போது பாருங்களேன், முதல் நாள் போய் அவர் போய் சேர்றார். புதிதாக சேர்ந்த அந்த இளம் கலைஞர்களை எல்லாம் உட்கார வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு பாடல், மதுரகவி பாஸ்கரதாஸ் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாடல், மன்னிக்கவும், சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாடலை பாடமாக முதல் நாள் பாடம் நடக்கிறது. அந்த பாடல் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு அவர் தண்ணி குடிக்க போகிறார். தண்ணி குடிக்க போயிட்டு திரும்பி வரார். திரும்பி வந்து பார்த்தா அவர் விட்ட இடத்துலேருந்து அந்த பாடம் தொடர்கிறது. அந்த பாடத்தை எடுத்து கொண்டிருப்பவர் கிருஷ்ணன், சின்ன வயசு கிருஷ்ணன். உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் என்று அவர் அதிர்ச்சியும் புல்லரிச்சு போய் கேட்டார். நீ என்ன, நான் விட்டுட்டு போன பாட்டை நீ எடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஐயா, நான் ரொம்ப காலமாக உங்கள் கொட்டகையில் வந்து சோடா விற்றுக்கிட்டு இந்த நாடகத்தினுடைய வசனம் பாடல்கள்லாம் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயா, எனக்கு அத்துப்படி என்று சொன்னபோது அவர் தட்டி கொடுத்து, பலே நீயே வகுப்படுன்ட்டு போயிட்டார். முதல் நாள் மாணவனாக சேர்ந்தவர் அன்றைக்கே ஆசிரியராகவும் ஆனார் என்பது பெரிய வியப்புக்குரிய ஒரு சம்பவம். அதுதான் அந்த கலைஞன் ஒரு உன்னதமான கலைஞனாக வருவான் என்பதற்கான இது. அந்த நாடகத்தில் வந்து ஒரு நகைச்சுவை பாத்திரங்களை மிக திறம்பட செய்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருது, திருவனந்தபுரம்லாம் போயிட்டு மறுபடியும் நாகர்கோவிலுக்கு வருகிற போது தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, நம்முடைய நண்பன் கிருஷ்ணன் நாடகத்தில் பெரிய ஆளாயிட்டான், அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் என்று சொல்லி எல்லோரும் காசு வசூல் பண்ணி ஒரு மோதிரத்தை வாங்கி, அன்றைக்கு இருந்த அஷ்டாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவரை அழைத்து, ஐயா நீங்கள் உங்கள் கையால் இந்த மோதிரத்தை கிருஷ்ணனுக்கு மாட்டி விட வேண்டும் என்று சொல்லி நாடகத்தின் இடைவேளையிலே அதை செய்தார்கள். செய்குத்தம்பி பாவலர் சொன்னார், இன்றைக்கு நாஞ்சில் நாட்டை சேர்ந்த இந்த சிறுவன் கிருஷ்ணன் நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த நாடகத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்காலத்திலே தமிழகத்திற்கே இவன் ஒரு பெருமையாக போகிறான் என்று அவர் சொன்னார். அவர் அஷ்டாவதானி என்று சொல்வார்கள், அதையும் தாண்டி எதிர்காலத்தை கணித்து சொன்னவர் கூட சொன்னார். அது நடந்தது. இது ஒரு நிறைய இருக்கிறது சொல்லுவோம். அடுத்து நீங்கள் சொன்னீங்களே இந்த நகைச்சுவை சிரிப்பு பாடல், அது ரொம்ப முறைய புகழ்பெற்ற. ஆமாங்க. அதாவது அதற்கு முன்னால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நகைச்சுவை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொற்களை அவர் வந்து உதித்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்லுவார், சிரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடம்பிடித்து அழுகிற ஒரு குழந்தையிடம் அந்த அழுகையை நிறுத்துவதற்காக முயலுகிற தாய் எப்படி வேடிக்கை காட்டிக்கொண்டே ஒரு கண்டிப்பையும் வைத்துக் கொள்வாரோ அப்படி இருக்க வேண்டும். அதாவது வேடிக்கை காட்டுறேன்னு விபரீத விளையாட்டு விளையாடிட மாட்டான், ஒரு நெருப்பை கொண்டு போய் தொட்டு காட்ட மாட்டான், கத்தியை கொடுக்க மாட்டான். அப்போது என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை தான் வந்து பார்வையாளர்கள், ரசிகர்கள், அவர்களை அழிப்பதற்காக நகைச்சுவை இருக்கக்கூடாது, அவர்களுடைய
சிந்தனையை எண்ணங்களை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதனால் அந்த சிரிப்பை பற்றி அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த பாடல். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக சிரிப்பை பற்றி அவர் சொல்கிறார். சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கவலையை நீக்கி களைப்பை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதருந்த பழஞ்செருப்பு என்று நகைச்சுவைக்காக சொல்லுவார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. இது சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவரின் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. என்று அந்த தாளக்கட்டோட அது முடிப்பார். இதில் என்னென்னா தனியாக பாடுகிற போது இப்படி இருக்குது. மதுரம் அம்மையாரும் அதில் இருப்பாங்க. 2 பேரும் சிரிக்கிற அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கு எந்த உலகத்தில் எந்த ஒரு கலைஞனாலும் செய்ய முடியாதுங்க நான் சொல்லுவேன். என்னென்னா இன்றைக்கு சினிமா பற்றி நமக்கு ஓரளவு தெரியும். ஒரு காட்சியை வந்து எத்தனை முறை வெட்டி வெட்டி எடுப்பாங்க, எத்தனை முறை எத்தனை டேக் வரும்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சங்கீத சிரிப்பு என்று சொல்லி அவர்கள் இருவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, அது தொடர்ந்து ஓடுங்க. ஒரு 3 நிமிடங்களுக்கு குறையாமல் ஓடும். ஒரே டேக்கில் இருக்கும். 2 பேரும் வாய் விட்டு மனம் விட்டு சிரிப்பாங்க. அது போலித்தனமாக இருக்காது, நடிப்பாகவே இருக்காது. இதுதான் கலைவாணருடைய மேன்மை என்று நான் கருதுகிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வழியில் நாளைய சிறப்பு விருந்தினர்